Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஏற்கனவே ஒருத்தனையே சமாளிக்க முடியல, இதுல இவன் வேற வந்துட்டான். என்ன நடக்க போகுதோ? பாட்டி, சுமதிமா, ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இதுல புடவை பிசினஸும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல தம்பி, அனு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. பரம்பரையா இவங்க கிட்ட தான் புடவை எடுக்கணும்னு பெரியம்மா சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன சுமதிமா, பொண்ணு எடுக்க தான் பரம்பரையெல்லாம் பாக்குறாங்கன்னா புடவை எடுக்க கூட இதெல்லாம் பார்க்கணும். எது நல்லா இருக்கோ அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல. ஆட நீங்க வேற, என் அம்மா அப்பா பாட்டி யாரையுமே நான் கூப்பிடல. உங்களை கூப்பிடலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? சுமதிமா, சொல்லுங்க தம்பி. என் பொண்டாட்டி ஏன் தனியா நிக்கிறா ஜோதியில கலக்காம? கலக்க விட்டாதானே தம்பி. ஓ ரோஜா, இங்க வா. வான்னு சொல்றேன்ல. ஐயோ, என் குல்ஃபி வைஃபி, வா வான்னு சொல்றேன்ல. வா. ரோஜா, இந்த புடவையில உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ எடுத்துக்கோ. உனக்கு போகதான் மத்தவங்களுக்கு. எனக்கு வேண்டாம் சார். புடவைய வேண்டான்னு சொல்ற பொம்பளைக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கணும். ஒண்ணு, அவ புருஷனுக்கு வருமானமே இல்லாம இருக்கணும். இல்லனா அவளுக்கு ஏதாவது அவமானம் நடந்திருக்கணும். இந்த மொத்த புடவையும் வாங்கி உனக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்க. அதனால முத காரணம் கிடையாது. ரெண்டாவது காரணத்தை நீ சொல்ல மாட்ட. சுமதிமா, என் பொண்டாட்டியை யாராவது ஏதாவது சொல்லி அவமானப்படுத்தினாங்களா? சரி, இவங்களுக்கு அவமானப்படுத்துறது ஒன்னும் புதுசு இல்லையே. ரோஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சுமதிமா, நீங்க சொல்லுங்க, இந்த புடவை என் பொண்டாட்டிக்கு நல்லா இருக்கா? ஓஹோன்னு இருக்கு தம்பி. நெக்ஸ்ட் எல்லோ. இது ரோஜாவுக்குன்னே நெஞ்ச மாதிரி இருக்கு. அடடா, இந்த புடவை எனக்கே பிடிச்சிருக்கே. ஆமா, இந்த புடவை ஏன் தனியா இருக்கு? மருமகளே, அந்த புடவை கல்யாண பொண்ணு எடுத்தது. ஓஹோ, புரியுது புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. இந்த புடவைய பத்தி கேட்டதுமே பாட்டி அவசரமா பதில் சொல்றாங்கன்னா என்ன சுமதிமா? எனக்கு எதுக்கு தம்பி இந்த வம்பு? ரோஜா ஆசைப்பட்டு இந்த புடவையை எடுத்து பார்த்துச்சு. பெரியம்மா அது கையை தட்டி விட்டுட்டாங்கன்னு நடந்ததை சொல்ல போய் எனக்கு எதுக்கு தம்பி வம்பு? நான் சொல்ல மாட்டேன். நினைச்சேன் இந்த வீட்ல இப்படி ஏதாவது நடக்கலனாதான் ஆச்சரியம்.
பாட்டி இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.